கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களை பெருக பண்ணுவாராக, உங்களை கனப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பாராக. இந்த நாள் வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதனுடைய 3வது வாக்கியம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு முதல் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்களும் சாபங்களும் அந்த அதிகாரத்தில் இருக்கு. அதில் 3ஆம் வசனத்திலே இவனமாக சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லையே, கொஞ்சம் பேர் ஆசீர்வாதம்லாம் எங்கடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஏதோ கொஞ்சமா இல்லை, ஏதோ இப்போதைக்கு அப்படின்னு இல்லை. அதையும் தாண்டி பட்டணத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு நிலைப்பாடு, இதை தாண்டி வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பட்டணத்தில் மாத்திரமல்ல வெளியிலும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்று முதல் பட்டணத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மே காட் பிளஸ் யூ.